மூடி கத்திய கிளப்பிட்டு பீர ஊத்துற. கத்தாதடி, கத்தாதன்னு சொல்றல. யாராவது வந்துட போறாங்க. ஐயோ சீக்கிரம் சீக்கிரம். என்னாச்சு மணி? காரியமே கெட்டு போயிடும் போல இருக்கே. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் இப்பவே போலீஸ்க்கு போறேன். அப்படி எதுவும் செஞ்சிடாத. அப்படி எதுவும் செஞ்சிடாதன்னா என் தம்பியை என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது பாரு, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா திருட வந்ததுக்காக நானும், திருடனை கொலை பண்ணதுக்காக நீயும் கம்பி என்ன வேண்டியது இருக்கும். எனக்கு இது பழகி போன விஷயம். ஆனா நீ வருஷ கணக்கா கம்பி என்ன வேண்டியிருக்கும். உன் குடும்பம் அனாதையாகி மான மரியாதை போய் தெருவுல நிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நாம 2 பேரும் சேர்ந்து இந்த கொலையை மறைக்கணும். அப்படி உன் கூட சேர்ந்து கொலையை மறைக்கணும்னா கொஞ்சம் பணம் செலவாகும். பரவாயில்லையா? பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. முதல்ல பணத்தை இங்க இருந்து தூக்கிட்டு போயிடு. ஹலோ, கனகவல்லியா? ஆமா, நீங்க யார் பேசுறீங்க? நான் லக்ஷ்மி பேசுறேன். எந்த லட்சுமி? அஷ்டலட்சுமிகள்ல எதுலயும் சேராத மிக்ஸி கம் கிரைண்டர் லக்ஷ்மி. நீயா? நீ கொண்டு போன என்ன பண்ண? எதை பத்தி சொல்ற? அதான் அந்த ஆளோட பாடி. போன்ல பாடி கிடின்னு பேசி என்னையும் மாட்டி விட்டுறாத. சரி சரி. அதை கம்ப்ளீட்டா எரிச்சு சாம்பலாக்கி எப்பவோ காத்துல கரைய விட்டுட்டேன். என்ன பேச்சையே காணோம்? ஓ, இப்பதான் உனக்கு நிம்மதியே வந்துச்சா? ஆமா. இது பாரு லட்சுமி, நீ எனக்கு செஞ்ச இந்த உதவிக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நீ வார்த்தையால சொல்ற நன்றியை வச்சுக்கிட்டு நாக்க கூட வழிக்க முடியாது. நீ நிம்மதியா இருக்கணும்னா அந்த நன்றியை செயல்ல காட்டு. செஞ்ச தப்ப மறைக்க கொஞ்சம் செலவாகும்னு சொன்னனே, ஞாபகம் இருக்கா? இருக்கு. அந்த செலவு தொகையை கொடுத்துட்டா நான் என்னோட வழியில போய்கிட்டே இருப்பேன். எவ்வளவு வேணும்? ஜஸ்ட் 2 lakhs. 2 லட்சமா? 2 லட்சத்துக்கே வாய பழக்கிறியா? நீ செஞ்ச கொலைக்கு இது ரொம்ப கம்மி. இத பாரு, என்னால அவ்வளவு பணம் எல்லாம் கொடுக்க முடியாது, என்கிட்ட இல்ல. வேணா ஒரு 5000 10,000 கொடுக்குறேன். என்ன எனக்கே பிச்சை போடுறியா? நீ செஞ்ச கொலை போலீஸ் கேஸ் ஆகி ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? ஒரு 10-15 வருஷம். அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. உன் குடும்ப மானம் போகும், குழந்தைங்க அனாதையா நிக்கும்.
இன்னும் என்னென்னமோ நடக்கும். இத பாரு, இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நான் கேட்ட அமௌண்ட்டை உடனே ரெடி பண்ணி வை. எப்போ எங்க வந்து வாங்கிக்கணும்னு நான் அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ 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 ஹலோ. சின்னசாமி, என்னடா ராமசாமி, பசியில வகுத்துக்குள்ள ஒரு சின்ன கலவரமே நடக்குதுடா. இங்க மட்டும் என்னவா? பசியில சிறுகுடல்ல பெருங்குடல் தின்னுகிட்டு இருக்கு. இந்த சின்ன பையன் நம்மளை இப்படி பாடா படுத்துறானேடா. சாப்பிடலான்னு எதை தொட்டாலும் பாம்பு, பல்லி, தேர, தவளைன்னு மாறி போயிடுது. இப்ப என்னடா பண்றது? டேய் சின்னசாமி, உன் மூக்கு கீழ இருக்கிற அந்த மீசை கூட ஒரு கம்பளி பூச்சி மாதிரியே தெரியுது. டேய் சும்மா விளையாட்டுக்கு சொன்னடா. டேய், இந்த நிலைமையில கூட உன் லொல்லு உன்னை விட்டு போகல பாத்தியா? உன்னை எல்லாம் வருஷ கணக்கில் பட்டினி போடணும்டா. டேய், நம்ம கிட்ட கை கட்டி வேலை பார்க்கறவெல்லாம் 3 வேளை மூக்க பிடிக்க சாப்பிட்றான்டா. நம்மளால ஒரு வேளை சாப்பிட முடியலையே. டேய், ஒரு ஐடியா. என்னடா? சமைச்சதை சாப்பிட்டாதான்டா பாம்பாவும் பல்லியாவும் மாறுது. அதுக்காக அரிசி பருப்புலாம் பச்சையா சாப்பிட சொல்றியா? டேய், பைத்தியகாரத்தனமா பேசாதடா. பழ வகையா சாப்பிடலான்னு சொன்னேன்டா. சரிடா, இப்ப பழத்துக்கு எங்கடா போறது? டேய் தரித்திரம் பிடிச்சவன, தலைமாட்டில் ஃப்ரிட்ஜை வச்சுக்கிட்டு பழத்துக்கு எங்க போறதுங்கிற? தங்கச்சி அந்த சனியன்களுக்காக நிறைய பழம் வாங்கி வச்சிருப்பா. வா, ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்துக்கலாம். பழம் சாப்பிட போறீங்களா? எப்படி சாப்பிடுறீங்கன்னு நான் பாக்குறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ள நிறைய பழம் இருக்கணும்டா சாமி. அந்த பழமெல்லாம் நாம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பழம் பழமாவே இருக்கணும்பா. அதெல்லாம் இருக்கும்டா. நீ ஃப்ரிட்ஜை திறடா சீக்கிரம். டேய், வாழைப்பழம்டா. டேய் குடுறா. டேய் பசிக்கிற குடுறா. புறாண்டா. டேய் ஏண்டா கிட்டு, ஏகப்பட்ட ஆர்டர் வந்து கூஞ்சி கிடக்குது. எல்லாம் நம்ம கடையோட டேஸ்ட் தான். நல்லா சொன்னடா. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறம் சொல்றேன். ஏன் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வரணுமா? அதான் ஒண்ணு வேணாங்கிறாருல. இல்ல அது வரைக்கும் ஏதாவது லைட்டா சாப்பிடுறீங்களா? சார் அதான் வேணான்ட்டோம்ல, அப்புறம் என்ன லைட்டு ஸ்ட்ராங்கு? போங்க சார். இல்ல அவங்க வர வரைக்கும் ஏதாவது லைட்டா வேணாம் சார். என்ன போங்க, நான் பாத்துக்கிறேன், போங்க சார். என்ன சார் பிரச்சனை? ஒண்ணு இல்ல சார், எங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக நாங்க வெயிட் பண்றோம். அதுக்குள்ள அவர் வந்து டென்ஷன் பண்றாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து நாங்க ஆர்டர் பண்றோம். தாராளமா எவ்வளவு நேரம் உட்கார்ந்து சாப்பிடுங்க. டேய் 2 கிளாஸ் தண்ணி கொடு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி சார். ஃபாஸ்ட் ஃபுட்னு பேர் வச்சதுக்காக இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கானுங்க. என்னையா பண்றது? இவ்வளவு நேரமா வெயிட் பண்றோம், இன்னும் பாத்து வரல. என்ன சகல? அந்த டேபிள பாரு. இதா பாக்குறேன். ஒருவேளை வரேன்னு சொல்லி டபாச்சிட்டானுங்களோ? சகல, அந்த டேபிள்ல 2 பேர் உட்காந்துருக்கானுங்களே, அவனுங்களை பார்த்தாவே எனக்கு என்னமோ சரியா தோணல. அவங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்கு. உனக்கு எப்ப பார்த்தாலும் எல்லார் மேலேயும் சந்தேகம் தான். டேய், ஒரு ஹோட்டல் வச்சிருந்தோம்னா 4 பேர் வந்து போகத்தான் செய்வாங்க. அவர் யாருக்கோ வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணிட்டு இப்ப என்ன? இல்ல, எனக்கு ஏதோ டவுட்டாவே இருக்குடா. அப்படிங்கிற நாயர் வராரு. கேட்டு நாயர், நாயர்
இங்க வாங்க. அந்த டேபிளுக்கு என்ன வேணும் கேட்டு கொடுத்தீங்களா? பம்மிக்கிட்டே தர்றீங்க. சகல என்ன ஜாஸ்தியா இருக்கு, ஆனா கலெக்ஷன் கம்மியா இருக்கு. வெயிட் எவனா மீட்டர் போறானோ? சீச்சி, நம்ம ஹோட்டல்ல போய் சார் 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 வணக்கம் சார். என்ன சார் சாப்பிடுறீங்க? நாங்க சாப்பிட வரல. வேற என்ன குடிக்க வந்திருக்கீங்களா சார்? குடிக்க வரல, பிடிக்க வந்திருக்கோம். குடிக்க வந்திருக்கீங்களா? யார சார்? 2 பேரை பிடிக்க வந்திருக்கோம். 2 பேரா? அது நான் உங்க கஸ்டமர்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் வரேன். நீ உங்க கஸ்டமர் வாட்ச் பண்றது இல்லையா? அது வந்து சார் தான் இருக்கும். கரெக்டா சாப்பிடுறாங்களா, கரெக்டா பில் கொடுக்குறாங்களா, கரெக்டா சர்வ் பண்றாங்களான்னு வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். என்னத்தை வாட்ச் பண்ணீங்க சார்? 2 வீலர்ல வந்தவங்களா நடு ரோட்ல பார்க் பண்ணிருக்காங்க. டிராஃபிக் ஜாம் ஆகுது, எக்கச்சக்க கம்ப்ளைண்ட். ஆகட்டும், முடியலன்னா டோ போட்டு தூக்கிட்டு போங்க. வாயை வச்சுட்டு சும்மா சார். நீங்க எங்கிட்ட சொல்லிட்டீங்களா சார்? இனிமேல் எந்த பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன் சார். இனிமே கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா வராது, ஆக்ஷன் எடுக்க வேண்டியது. ஓகே சார். போங்க போங்க சார். என்னடா இதுக்கு போய் கோவப்படுறாரு? வெறும் நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்லி கண்டிக்க சொல்லலாம். அது சரி. என்னடா அது? நட்டு இங்க இருந்த கஸ்டமரை கவனிக்க சொல்லி சொன்னா சொல்லி அவங்க பெஞ்சி போயிட்டாங்களா? யார் பொறுப்பு? டேய் ஒண்ணும் இல்லடா, அவசர உபாதைகளுக்காக எங்கேயோ போயிருப்பாங்க. இதுக்கோவா? இல்ல இதுக்கும் எனக்கு அப்படி தோணல. வேற என்ன தோணுது? ஒருவேளை ஆபீஸ்க்காவது வீட்டுக்காவது ஃபோன் பண்ண போயிருக்கலாம் இல்லையா? நான் இப்ப என்ன சொல்லி தொலைஞ்சேன்? ஒண்ணு இதுக்கு போயிருப்பான், இல்ல இதுக்கு போயிருப்பான், இல்ல இதுக்கு போயிருப்பான் தானே சொன்னேன். ஏய் இங்க பாருடா, சூட் கேஸை விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ, ஒருவேளை மறந்து விட்டு போயிருப்பாங்களோ? ஆமாண்டா. நம்ம வேணா நம்ம கஷ்டத்துல வச்சிருப்போம், அவங்க வந்து திருப்பி கொடுத்துடலாம். அது தப்பு இல்லையாடா? அதுல ஒண்ணும் தப்பு இல்லப்பா. கடை மூடுறது வரைக்கும் இதை நம்ம கஷ்டத்துல வச்சிருப்போம். சரி, கடை மூடுனதுக்கு அப்புறம் வரலன்னு வச்சுக்க, இதை நேரா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவோம். ஒரு நாளோ 4 நாளோ கழிச்சு வருவாங்க, அப்ப இதை திருப்பி கொடுத்துடலாம். கரெக்ட். கை கொடு. குட். எடுத்துக்க. என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்கு? ஒருவேளை 4ஆ கட் பண்ணி வச்சிருப்பானோ? இது சடலத்தையா? இல்லடா, உருவத்தை. பாத்தியா இவன் கர்வத்தை? சும்மா இரேண்டா, ஏண்டா இமிச்ச பண்ற? போ. ஏய் சின்னசாமி, பசிக்குதுன்னு சாப்பிட்றதுக்கு எதை தொட்டாலும் பாம்பு பள்ளி பூரானா மாறுதேடா. என்னடா சோதனை? சமைச்சது தான் இப்படின்னா சமைக்காதது கூட இப்படிதான்டா. வாழைப்பழம் வந்து பூரானாவும் பள்ளியாவும் மாறுதுன்னா நம்பவா போறாங்க? நம்பவே மாட்டாங்க. பசியில காது அடைக்குதுடா. நீ புலம்புறது கொஞ்சம் கூட கேட்கல. தூக்கம் கூட வரமாட்டேங்குதுடா. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வேதனையோ? ஆமாண்டா. டேய் காலை எர்றா. டேய் காலை கொஞ்சம் அமுக்கி விடு. ஆமா, நான் இவருக்கு பொண்டாட்டி பாரு, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு வந்து கொடுக்குறாரு. நான் இவருக்கு காலை அமைக்கணுமா? காலை நாங்க வேணும்னா காலை அமைக்க விடவா? யார் அது? எங்களை பேயின்னு சொல்லுவாங்க. பேயோட அட்டகாசம் தாங்க முடியலடா. ஆமாண்டா, இது வரைக்கும் சாப்பாட்டுல மட்டும் மிரட்டிக்கிட்டு இருந்த பேய் இப்ப நேர்லயே வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருச்சுடா. இப்படியே விட்டோம் நம்ம கதை அதோதான். முதல்ல சாப்பாடு போச்சு, அப்புறம் தூக்கம் போச்சு. முதல்ல ஒரு நல்ல மந்திரவாதியை நாம பார்த்து இந்த வீட்டுக்கு வரவழைச்சு இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பையையும் ஓட்டிடணும். ஆமாண்டா, இதான் நல்ல ஐடியா. விடிஞ்ச உடனே இதான் முதல் வேலை. வா போயிடலாம். போய் பார்க்கலாம். மந்திரவாதி கிட்ட போறீங்களா? போங்க போங்க. மம்மி பசிக்குது மம்மி, சீக்கிரமா டின்னர் எடுத்துட்டு வாங்க. ஆமா மம்மி, நீங்க சாயங்காலம் ஸ்நாக்ஸ் கூட தரல. சீக்கிரம் வாங்க, பசி உயிர் போகுது. என்னது ரகலை? ரகலை ஃபார் டின்னர் டாடி. ஆமா டாடி, மம்மி கிச்சன்ல அடை சுடுறாங்களா அடை காக்குறாங்களான்னு தெரியல. நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டாடி நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே? மம்மியை கொஞ்சம் என்கொயரி பண்ணுங்க டாடி. குட்டிமா, போலீஸ்னா எதை தான் என்கொயரி பண்றதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையா? இப்படிதான் தப்பான ஆளுங்களை என்கொயரி பண்ணி கரெக்டான ஆளை பிடிக்க முடியாம போயிடுது. சமைக்கிறது என்ன சாதாரண வேலையா? எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா? அவங்க சமைக்கிறது நம்ம சாப்பிடுறதோட கஷ்டமான வேலை. ஐயோ சத்தம் போட்டு சொல்லாதடா. உங்க அம்மா காதல விழுந்துன்னா நீ நைட்டு நமக்கு டின்னர் கட்டு. கனகு, இத வந்துட்டேங்க. ஆமாவா, பசங்க பாரு பசின்னு கத்திட்டு இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு வை. ஆமா, ஏன் இவ்வளவு நேரம்? தோசை வேக வேணாமா? ஊத்துனோன்னு எடுத்துட்டா வர முடியும்.
போதும். மம்மி சாம்பார். மம்மி எனக்கு ஒரு இட்லி வைங்க. கனக கொஞ்சம் தண்ணி எடுத்து வை. கனக கனக என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. ஆமா மம்மி, நீங்க நார்மலாவே இல்ல. சுமாரு, உனக்கு இப்போ என்ன வேணும்? சாம்பார். பாத்தீங்களா டாடி, மம்மிய சாம்பார் கேட்டா சட்னி ஊத்துறாங்க. இவங்க நார்மலாவா இருக்காங்க? சாரி. மம்மி நான் இட்லி கேட்டேன். ஏன் கனக நீ உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே? நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்றேன்.